ஸ்கூலுக்கு படிக்க போங்கடா அப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துட்டு என்ன வேலை பார்க்குறானுங்க அப்படின்னு பாருங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில். இப்போ உங்களுக்கு எந்த நடிகரை டேக் பண்ணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பாருங்க. அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லேபில் இருக்கிறான்னு கணக்கு. என் லேபில் இருக்கிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படணும். போ, தைரியமாக இருக்கு. டே சமடா, டே மாசா இருக்கீங்கடா எல்லாருமே. எப்பறம் எவ்வளோ கெத்தா இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி இருக்குடா, பயமா இருக்குடா. நீங்கள் தானடா சென்னையோட டான், நீங்கள் தானடா தமிழ்நாட்டோட கிங் அப்படிங்கிற மாதிரி தான்டா இருக்குது. சரிடா, அந்த போர்டில் பின்னாடி ஒரு குரல் எழுதி போட்டிருக்காது. எத்தனை பேர்த்துக்குடா படிக்க தெரியும் உங்களில்? ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எந்த புக்கில் வருது, யார் எழுதுந்து, அந்த குரலோட பொருள் என்ன அப்படிங்கிறத தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சதான் விளங்கியிருப்பீங்களே. இந்த மாதிரி தலைவர்த்தனம் பண்ணி தெரிய மாட்டீங்களே. சரி, இவனை திட்டி 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் உட்காந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறானுங்க சோஷியல் மீடியாவில். ஃபஸ்ட்டு எவன்டா அவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துவாங்க கிளாஸ் ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு? எப்படி இவனுங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்களா, இல்லை பார்க்கவே மாட்டேறீங்களா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த விஷயம் நடக்குது. அங்கேருந்து தான் வந்துட்டு ஒழுக்கமான மாணவர்கள் வெளியே வரணும் சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பேசுகிறீங்க. தமிழ்நாட்டோட எதிர்கால தூண்கள் இவனுங்கெல்லாம் கிழிஞ்சிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இவனுக்கு தப்பு பண்றதுனால நாங்க உட்கார்ந்து பேசுறோமா, இல்ல நாங்க உட்கார்ந்து பேசுறதுனால இவனுக்கு தப்பு பண்றாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சாலே எங்க மேல கை வைக்க வேண்டிய வேலையே இல்லை உங்களுக்கு. நீங்க அவங்கள சரி பண்ணாலே இந்த சொசைட்டில எல்லாமே சரியாயிரும். முதல்ல இந்த மாதிரி சோசியல் மீடியால ரவுடித்தனமா ரீல்ஸ் போறவன பிடிங்க. அதுக்கப்புறம் அதை தப்புன்னு பேசுறவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இது எல்லா ஸ்கூல்லையும் நடந்துட்டு இருக்கு. இந்த புல்லிங் ஒரு டார்ச்சர் எல்லா பக்கமும் இருக்கு.